மகாலட்சுமி நகர் 2வது தெருவில் குடியிருக்கிறேன். நான் அந்த மகாலட்சுமி நகர் தூத்துக்குடி மாநகராட்சி 57வது வார்டு 57வது வார்டு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நான் தமிழாசிரியராக ஒரு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவன். 13 ஆண்டுகளாகிறது ஓய்வு பெற்று. நான் ஓய்வு பெற்ற பிறகு எங்கள் ஊரில் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோயிலில் தர்மகர்த்தாவாக 2 முறை நான் பணியாற்றியிருக்கிறேன். என்னுடைய ஓய்வு நேரங்களை இப்படி ஆன்மீகத்திலே செலவழிப்பது என்னுடைய வழக்கம். அதனால் நான் அந்த கோயிலில் இருக்கும்போது எனக்கும் ஜெகதீசன் குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனை. அவருடைய மனைவி இந்த கோயிலில் குத்துவிளக்கு பூஜைகள்லாம் நடத்துவாங்க. அவங்க நடத்துகின்ற முறை சரியில்லைன்னு சில பெண்கள் எங்ககிட்ட குறை சொன்னதுனால பொறுப்பில் இருந்த நான் அதை கூட சரி கோயிலுக்கு பணியாற்றுவதாக ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லித்தான் அவர்கள்ட்ட சொல்லி வைத்திருந்தேன். அவருடைய மகன் இதே கோயில் முன்னணின்னு ஒருவரை அடித்து விட்டார். போலீஸ்காரர் விசாரிக்கிற போது கோயிலில் இருக்கிற கேமரா ஃபுட்டேஜை எடுத்து காட்டுறதுனால அவ மேலே கொஞ்சம் இந்த ஜெகதீசனுடைய மகனுக்கும் தங்கசேகர் மகன் அப்போ அங்கே நின்றுருந்தான். அவனுக்கும் முதல்ல பகைய ஆரம்பிச்சிட்டு இவங்களை என்ன கண்டா எப்போ காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே தான் அவங்க உருவாகிக்கிட்டே இருந்தாங்க. நான் இந்த சூழ்நிலையில் எங்கள் ஊர் பகுதியில் ஒரு காமராஜர் சிலையை வைக்கணும் அப்படின்னு ஊரில் உள்ள எல்லாருடைய ஒப்புதலோட எல்லாருடைய அந்த சிலை அமைப்பு குழுன்னு ஒன்று வச்சு கூட்டம் போட்டு அதில் எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கித்தான் இந்த சிலையை வைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தோன்னா உடனே இந்த ஜெகதீசன் என்றவர் எங்கள் பகுதியில் சிலையை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வந்தார். நான் இந்த வழக்கு ஏறத்தாழ ஒரு 3 வருஷம் போச்சு. இப்போது அந்த வழக்கு எங்களுக்கு சாதகமாக முடிந்தது. அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசு கிட்ட முறைப்படி நாங்கள் அனுமதி வாங்குவதற்கு ஏற்பாடு செய்தோம். அது ஏறத்தாழ ஒரு 1.5 ஆண்டுகள் ஓடிச்சு. இப்போது முறைப்படி நாங்கள் அந்த சிலை வைப்பதற்கு பெர்மிஷன் வாங்கிட்டோம். அனுமதி வாங்கியாச்சு. அனுமதி வாங்கினதுக்கே இப்போ 2 மாதம் ஆகியிருக்கும். இந்த 2 மாதமாக காமராஜர் சிலை வைக்கின்ற இடத்தில் வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வேலைகளை தடை செய்வதற்கு ஜெகதீசன் குடும்பம் பல முறை முயற்சி செய்து பார்த்தது. அதைகளையெல்லாம் முறியடித்து இந்த சிலை அமைப்பு வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கு வேகத்தை உண்டு பண்ணியது. அதனால் பையன் தங்கசேகர் பையன் இவங்களுக்கெல்லாம் என் மேலே சரியான ஒரு காட்டம். அதனால் என்ன எப்படியாவது தீர்த்து விட வேண்டும் என்று பல முறை திட்டம் தீட்டி வந்திருக்கிறார்கள். எனக்கு தெரியாது. யாராலும் ஒரு 20 நாட்களுக்கு முன்னால் உங்களை இப்படி இந்த குறிப்புகள் கொலை செய்ய திட்டம் போடுறாங்கன்னு சொன்ன உடனே நம்ம பயில நம்மளை எப்படிடா கொலை செய்வான், நம்ம பயிலால் நமக்கு ஒரு தீங்கு வராது அப்படின்னு நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தேன். ஆனால் அவங்க இப்போ ஒரு கூலிப்படையை வச்சு ஏவி ஒரு கடந்த ஞாயிற்றுக்கிழமை 3 பேர் என்னை மடக்கி வெட்ட ஆரம்பித்தாங்க. நான் ஓரளவுக்கு அதில் அவர்களோட போராடி உயிரை காப்பாற்றுறது, அதாவது உயிர் போகக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அதிலேருந்து தப்பித்தேன். ஒரு பையன் என்னுடைய அருமை நண்பன் ஒரு முத்துன்னு ஒரு பக்கத்தில் இருந்து அவனை பிடிக்கலாம் என்னை வெட்டியிருப்பானுங்க. இப்போது கூலிப்படை 3 பேர்களை ஏவி இவர்கள் பணம் கொடுத்து உதவி செய்து என்னை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். நான் கொலை இரத்த வெள்ளத்தோட தூத்துக்குடி ஜிஹெச்சில் அனுமதிக்கப்பட்டேன். நான் அந்த சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கும்போது ஒரு காவலர் போலீஸ்காரர் உடனடியாக பிடித்து நான் தூத்துக்குடி இந்த முத்தேவரம் காவல் நிலையத்தில் பணியாற்றுகிற காவலர்களை மிகவும் பாராட்டுவேன். ஏன்னா நடந்த சம்பவம் நடந்து ஏறத்தாழ 2 மணி நேரத்தில் அவர்களை கைது செய்தார்கள். என் உயிர் போனால் கூட கைது செய்து விட்டார்கள் என்று சொல்லி மன நிம்மதியோடு கூட போயிருப்பேன். அவ்வளோ தூரத்துக்கு இந்த காவல்துறை நமக்கு உதவி செய்தது. அதுக்கப்புறம் இப்போது ஜிஹெச்சில் அனுமதி பெற்ற பிறகு சிகிச்சை பெற்றதற்கு பிறகு இப்போது தனியார் மருத்துவமனையில் நான் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறேன். அம்மா அது சொல்லு கேள்வி நான் சொல்லிடுறேன் கேட்டு அவ்வளோதான் கரெக்டாக பின்னாடி தான் பின்னாவுக்கு
2ஆம் எடுத்தது முன்னோர்கள் நெஞ்சுக்கு நேரே விழுந்தேன். நேரம் விட்டு காரணம் ஏறி 2வது அவன் கையில் நல்ல அவனுக்கும் வந்து பார்த்துருக்கேன் கட்சி கிடக்கு அவர் இருந்த வரைக்கும் வேலை கம்பெனி பண்ணி கூலிப்படை அனுப்பியிருக்காங்க. இவன்கிட்ட 1.5 லட்சம் எனக்கு யாரும் தெரியாது. சும்மா உட்கார்ந்து கிடையாது. கல்லதுக்கு எதுக்கு எங்கே கலவரம் நடக்கும் அடுத்த ஆரோக்கியம் ஆரோக்கியத்துக்கு வெட்ட கொத்துப்பட்ட பாடு அப்படியே விழுது விழுது தாய்ச்சி நீங்கள் பொதுமக்களுக்காக உழைக்கிறவங்க ஓய்வு பெற்ற ஆசிரியர் தானே. தீபாவளி நம்ம அவருக்கு வந்துருந்தா இப்போ ஷூட்டிங் பற்றி இங்கே வந்து அன்னைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க பார்த்துட்டு இங்கே வந்து சேர்த்து விட்டு தான் நம்ம அவங்க உலக நீங்கள் கவனிக்க இருக்க மாட்டீங்க. நான் சொல்லுவேன். சரிங்க சரிம்மா. பார்த்துக்கோங்க. ரொம்ப நன்றி. முதல் நாள் கிளாஸ் தெரியும்